நாகம்மா காலத்தில் சாத்தியிருந்த மாலையை எங்களோட ஐயா ஒருவர் வந்து எங்களோட வீடியோ பார்க்குறவர் போல ஆசீர்வாதம் பண்ணிட்டு தந்தவர். அம்மா அண்ட சராசரம் எல்லாம் வாய் வழியா கண்ணு கால வருதாவா. 4500 ரூபாய், முதலாம் முறை 4500 ரூபாய், இரண்டாம் முறை 4000. இந்த பக்கம் பார்த்தா மணிக்கடை, இந்த பக்கம் பார்த்தா கச்சாங்கடை. மக்களே, நாங்கள் வந்து இன்றைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புளியம்பொக்குனையில் இருக்கிற நாகதம்புரான் கோயிலுக்கு முதல் முறையாக நானும் போகிறேன். வீடியோ பார்த்துட்டுருங்க, கோயிலில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இறைவனை தரிசிக்கிங்க. உங்களுக்காக நானும் இறைவனை வந்து பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு வந்து 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11 மணி, சரியாக 11 மணி ஆட்டோவில் வலிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே உள்ள விஷயங்கள்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க. கொடியாமத்துக்கு போகிற வழியில் இருக்கின்ற சுட்டிபுரம் அம்மன் ஆலயத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். புளியம்பொக்கன நாகதம்புரான் கோயிலுக்கு வந்து மாட்டு வண்டியில் பாரம்பரிய முறைப்படி வந்து மடப்பண்டங்கள் கொண்டு போகிறவையெல்லாம். இது வந்து ஒரு வரலாற்று சம்பிரதாயம் என்று சொல்லிட்டு இப்போ வரைக்கும் செஞ்சோன்னு இருக்கணும். இன்றைக்கு போனதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் பார்க்கல. நாங்கள் கேட்ட ஒரு வரலாறை வந்து இந்த விஷயத்தையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். பெட்ரோல் அடிச்சோன்னு இருக்கிறோம். அதாவது பெட்ரோல் அடித்து போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு போத்தில் வாங்கி வச்சுருக்கோம். என்னடா திடீரெண்டு எங்கெங்கே பெட்ரோலில் வந்து நிற்கும் தெரியாது, எவ்வளோ பெட்ரோல் கணக்கும் எங்களுக்கு தெரியாது, சில எங்கே பெட்ரோல் செட் திறந்துருக்குன்னு தெரியாது. அதனால் முன்னுக்கு எல்லோரும் வந்து வாங்கி வைக்கிற மாதிரி போத்துலேயும் வாங்கி வச்சுட்டு போய்க்கொண்டு இப்போ நாங்கள் பரந்தன் சந்தியில் வந்து நெஸ்கோபி குடிச்சோன்ட்ருக்கிறோம். கொஞ்சம் புத்துணர்வோட உற்சாகமாக போகிறதுக்காக, நித்திர தூங்காமல் போகிறதுக்காக நெஸ்கோபியும் பசிச்சு லைட்டாக வடை சாப்பிட்டு பரந்தன் சந்தியில் கடை பேர் என்று தெரியல. கடையின் வேறு பதம் கட்டினாங்க. ஜாலினி செய்வ உணவு மீது நல்லா இருக்குது. வடையெல்லாம் எண்ணெயே இல்லை. இந்த வடை பருப்பு வடையெல்லாம் வேறு லெவல். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பரந்தன் சந்தியிலே இருக்கு ஜாலினி உயர்தர செய்வ உணவு. வடை வேறு லெவல். கோயிலை நெருங்கி விட்டோம். எப்படி அழகா காட்சி இருக்கிற பாருங்க. கோயிலை வந்தடைந்து விட்டோம். உள்ளே போயிட்டு தரிசிப்போம். நீங்களும் வடிவா கும்பிடுங்கோ. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கொள்ளும். எல்லா சனமும் வீட்டை போது நாங்கள் இப்போ தான் கோயிலுக்கு போகிறோம். பெருந்திரளான மக்கள் வந்து இங்க தங்கி இருக்கணும். நீங்களே பார்க்க தெரியும். உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவ்வளோ சார் நாங்கள் நினைச்சோம் எல்லா சனம் போட்டுதாக்க பண்ணிட்டு பார்த்தா இங்கே எல்லாரும் இருக்கணும். அவ்வளோ பேர் இருக்கணும் பாருங்க.
கோயிலுக்குள்ள வந்தோம்னா நாங்கள் என்ன செய்யணும்? கால் கழுவி சுத்தபத்தமாக கோயிலுக்குள்ள போகணும். இவ்வளோ நேரம் பைப் அங்கே எடுத்து தேடி கொண்டு இருந்தோம். கடைசியாக இப்போ தான் கண்டுபிடிச்சு இங்கே நண்பன் கலையை கொண்டிருக்கார் பாருங்க. ஆள் கொஞ்சம் பக்தியை ஓடினால் அங்கே தலைவர் நிற்கிறார். கிளம்புறோம். காரணம் எவ்வளவு? சரி.
பிள்ளையார் வாயிலில் சமைக்குமாறு கேட்டு நிற்கின்றார். கோயிலுக்கு அவ்வளோ தூரம் வந்ததுக்கு நாகம்மா களத்தில் சாத்தியிருந்த மாலையை எங்களோட ஐயா ஒருத்தர் வந்து எங்களோட வீடியோ பார்க்குறவர் போல ஆசீர்வாதம் பண்ணிட்டு தந்தவர். சந்தோஷம், பெருமகிழ்ச்சி. 6000 ரூபாய். முதலாம் முறை 6000 ரூபாய். முதலாம் முறை 6000 ரூபாய். இரண்டாம் முறை 6000 ரூபாய். மூன்றாம் முறை 6000 ரூபாய். இங்க வந்து நேத்திக்கு விட்ட கோழி எல்லாம் வந்து ஏலத்துக்கு வித்து வந்துட்டு 4000. எவ்வளவு கோழி எல்லாம் வந்து நேத்திக்கு விட்டு 4000 ரூபாய். நேத்திக்கு விட்டு ஒவ்வொரு கோழியை வந்து ஏலத்துக்கு விட்டு 5000 ரூபாய். 5000 ரூபாயில இருந்து ஏலம் 5000 ரூபாய். 5000 ரூபாய். 5000 ரூபாய். 5000 ரூபாய். விடப்போறது 5000 ரூபாய். முதலாம் முறை 5000 ரூபாய். முதலாம் முறை 5000 ரூபாய். இரண்டாம் முறை 5000 ரூபாய். மூன்றாம் முறை 5000 ரூபாய். 4500 ரூபாய். 4500 ரூபாய். 4500 ரூபாய். முதலாம் முறை 4500 ரூபாய். முதலாம் முறை 4500 ரூபாய். இரண்டாம் முறை 4500 ரூபாய். மூன்றாம் முறை 4500 ரூபாய். மீன் வாங்க. உடனே வந்துட்டு இப்படி ஏதாவது விரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருந்திரளான மக்கள் வந்து எல்லாம் நித்திர கொள்ளினம். அதோட நிறைய மணிக்கடைகள், நிறைய சாமான்லாம் இங்கே வித்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எந்த கடையை பார்க்குறதுன்னு தெரியல, எந்த கடையில் கச்சான் வாங்குறேன்னு தெரியல. அப்படியே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் கொண்டு நாங்கள் கச்சானே வாங்கல. இதுதான் கடைசி முடிவு. நடக்க பஞ்சியாகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மணிக்கடை, இந்த பக்கம் பார்த்தா கச்சாங்கடை. சுண்டல் வாங்க நோஸ் வந்ததுக்கு சுண்டல் சாப்பிட்றோம். எங்க போனாலும் சுண்டல் வாங்குவேன், நல்லா இருக்கு. உண்மையா சொல்லுங்க, கொஞ்சம் உரைக்குது. பாய் அம்மா அந்த சராசரம் எல்லாம் பாய் வழியா கண்ணு கால வருதாவா. இன்னும் ஒரு பாப்பா ஆரம்பத்துல நல்லா கிடந்தது. போ கட்டத்தை கொடுத்து விட்டு இனி போற வழியில என்ன கட்டம் கொடுக்கணும்னு தெரியாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, சுண்டல நல்லா இருக்குன்னு எங்களுக்கும் வாங்கி தந்து கடைசியில் கண்காணிங்க யூடியூபர் சேர்ந்து வரும். உரைப்பு தாங்க இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறேன், மினரல் வாட்டர். அந்த கண்ணை பாருங்க. வீட்டுல கூட செந்தூரனை குறைக்க வந்து தூளுக்குள்ள மல்லி கூட போட்டு சூழரிக்கிறது. இன்றைக்கு பச்சை மிளகாய தனியா கிடைச்ச மாதிரி கண்ணை பாருங்கப்பா. அப்படி
அதான் காலமாக சென்னையில் உங்களை காரணம் நினைச்சு நான் இங்கே நிற்பீங்க. அங்கே எங்கே போனாலும் உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஐஸ்கிரீம் கடை சந்திரான இந்த ஐஸ்கிரீம் கடை தான். இங்கே தான் மருவா பிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு வேணுமா? வேணுமெண்டபடியாக தான் நான் வந்து நிற்கிறேன். சும்மா நாங்கள் வந்து நிற்கிறேன். உள்ளே இருப்போம், ஐஸ்கிரீம் குடிப்போம், குடிச்சிட்டு வீட்டை போவோம். 4 மணி ஆச்சு. கோயிலெல்லாம் வடிவாக கும்பிட்டுட்டு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு அங்கடியே கச்சாங்கடை மணிக்கடையெல்லாம் பார்த்துட்டு வீட்டை வலிக்கிறோம். ஏன்னா போயினா தான் நாங்கள் அங்கே ஒரு 5, 6, 7 மணிக்கெல்லாம் போய் வீட்டை சேரலாம். அடுத்த ப்ளாக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு.